ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் ஆத்ம சாட்சா்காரத்தை நோக்கி நம்ம நிலைகள் பார்த்துட்டு வரோம். அதில் முதல் 3 நிலைகள் வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த 23வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான நிலை. அதாவது என்னென்னா, ஒருத்தர் இந்த சரீரம், இந்த உடல் விழறதுக்கு முன்னாடியே, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காமம், குரோதம், அதாவது ஆசை, கோபம் மற்றும் இந்த சம்சாரத்தை ஜெயிச்சிடுற அந்த ஒரு நிலையை பற்றி பகவான் சொல்கிறாரு. அதாவது எப்போ ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்களோ அப்போவே அவங்களுக்கு அந்த கோபமோ ஆசையோ இதுக்கான வேலையெல்லாம் இல்லாமல் போயிடுது. ஆனால் அதுக்கு முன்பாகவே அது எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கான பதிலை தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. எப்படி அது பாசிபிள், எப்படி அது சாத்தியம்ன்றது தான் பகவான் இந்த 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. சக்னோதி ஹைவ யஸ் சோடம் பிராக்ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தஸ்ஸ சுகீ நரஹ. யார் ஒருத்தர் சக்னோதி இஹைவ, இந்த கர்மயோகத்துக்கான சாதனை தசையிலேயே, அதாவது முயற்சி தசையிலேயே, காம குரோத உத்பவம் வேகம், அதாவது காமக்ரோதங்களால் ஏற்படும் அந்த வேகத்தை. ஏன்னா இப்போ ஒரு ஆசையோ ஒரு கோமோ வரும்போது தான் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யாருமே நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று கிடைச்சதுனாலையோ கிடைக்கலன்றதுனாலையோ இல்லை அதனால தான். அப்போ அந்த காமக்ரோதங்கள், அதாவது அந்த ஆசை கோபத்தினால ஏற்படக்கூடிய அந்த வேகத்தை சோடும் தடுப்பதற்கான அவங்களுக்கு சக்தி இருக்கோ, அதுவும் எப்போ ஷரீர விமோக்ஷனாத் பிராக், இந்த உடல் கீழே விழறதுக்கு முன்பாகவே இந்த ஒரு நிலையில் இருக்காங்களோ, ச யுக்தஹ ச சுகீ நரஹ, அவங்க தான் ஆத்ம அனுபவத்தை பெறுவதற்கு, அதாவது அந்த ஆத்ம அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக தகுதியானவங்க. ஏன்னா இந்த நிலையெல்லாம் தாண்டாமல் டைரெக்டாக ஆத்ம அனுபவம் அப்படின்றத போயிட முடியாது. அதனால் இப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் அந்த ஆத்ம அனுபவத்துக்கு ஏற்புடையவங்க. அது மட்டும் இல்லை, ச சுகீ நரக, அவங்க ரொம்ப நிலையான ஒரு சந்தோஷத்தை அடைகிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. நமக்கு தோணலாம், எப்படி இந்த உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு ஆசை, கோபம், ஏன் இந்த சம்சாரத்தெல்லாம் ஜெயிச்சவனா இருக்க முடியும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு நிலையாக பார்த்துட்டு வந்தால் நமக்கு புரியும். ஏன்னா முதல்ல அவங்க பிடிச்சது பிடிக்காததை தாண்டிடுறாங்க. எப்போ அதை தாண்டிடுறாங்களோ வெளி விஷயங்கள்னால அவங்க பாதிக்கப்படுறதில்ல. ஏன் வெளி விஷயங்கள்னால பாதிக்கப்படுறதில்ல அப்படின்னா, ஏன்னா வெளி விஷயங்கள்னால் நிலையானது இல்லை அப்படின்ற அந்த அவங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால. எப்போ வெளி விஷயங்கள் பற்றின அந்த அறிவு இருந்து அதனால பாதிக்கப்படுறது இல்லையோ அப்போ உங்களுக்கு ஆசை, கோபம் எதுவுமே வராது இல்லையா? ஏன்னா எப்போ நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அதனால கோபம் வரும், இல்லை அது வேணும் அப்படின்றதுனால அந்த ஆசை பேராசையாக மாறும். அதனால தான் நம்ம ரொம்ப வேகமாக சில நேரத்தில் எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எப்போ இதெல்லாமே இல்லையோ அப்போ அவங்க காமம், குரோதம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினவங்களா ஆயிடுவாங்க இல்லையா? இந்த சம்சாரத்தை ஜெயித்தவங்க அப்படின்னா இதில் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி அவங்களால நடந்துக்க முடியுது. அப்போ அவங்க அதை ஜெயிச்சுட்டதா அர்த்தமாயிடுது. அதுதான் பகவான் சொல்கிறாரு, இந்த உடல் விழறதுக்கு வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த நிலையை அடையலாம். அப்படி ஒரு நிலையை அடைஞ்சவங்க தான் ஆத்ம அனுபவத்துக்கு ஏற்புடையவங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அழியாத அந்த ஒரு ஆனந்தமும் கிடைக்குது. ஏன்னா அவங்க எதுவுமே அவங்கள பாதிக்கலை. இந்த உலகத்தில் தான் அவங்க வாழ்ந்தாலும் எதுவுமே அவங்கள பாதிக்கலை. இந்த ரிஷிகள்லாம் பார்த்தோன்னா எப்போதும் ஒரு சாந்தியாக ஒரு அமைதியாக இருப்பாங்க இல்லையா? நமக்கு கூட தோணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு. ஆனால் அவங்க இந்த நிலைகள் எல்லாம் தாண்டி வந்ததுனால்தான் அப்படி ஒரு அமைதியோடு அவங்க இருக்க முடியுது. அந்த பற்றின நிலை தான் பகவான் இதில் சொல்கிறாரு. தொடர்ந்து மற்ற 2 நிலைகளையும் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.